திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். அக்டோபர் 11 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இருளிலே தள்ளப்பட்டாலும், யோசேப்பை போல மறக்கப்பட்டாலும், பால் கிணற்றிலே தள்ளப்பட்டாலும், கூட இருக்கிறவர்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும், அபகரிக்கப்பட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர்கள் அனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீர்கள் எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர்கள் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர்கள் எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை.
நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 25 அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, எங்கள் விளக்கு அணைகிறதே, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று ஒரு அபயமிட்டு அலறி ஆபத்தில் கதறினது போல போய் கெஞ்சி கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க? கொஞ்சம் என்ன கொடுங்க, என் வாழ்க்கை முடிய போகுது, ஆண்டவர் கொடுத்த தருணம் முடிய போகுது என்று சொல்லி புத்தி இல்லாதவர்களாது இவ்வளவு நாள் புத்தியை வித்துட்டு மனம் போன போக்களை வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வருகிறாருன்னா அப்போ எல்லா விளக்கும் எரியுது. புத்தி உள்ளவங்க விளக்கு எரியுது, புத்தி இல்லாதவருடைய விளக்கு அணைஞ்சிருச்சு. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்ல. இதுக்காக தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், இதுக்காக தான் அந்த ஆண்டவரை பின்பற்றினோம். இப்போ இந்த விளக்கு அணைஞ்சா எப்படி இருளுக்குள்ளே போகணும்? அதனால தாங்க இயேசு சொல்கிறாரு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 22-23 வசனத்தில், கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாயிருக்கிறதா, உன் வெளிச்சம் இருளாய் போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கின்றார். இன்னைக்கு இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய விளக்கு அணையின் தருவாயில் இருக்கிறது. இதுக்கு எண்ணெய் ஊத்துங்க, ரசம் ஊத்துங்க என்று ஆண்டவர் வேதத்தில் பல இடத்துல எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:5 பாருங்களே. அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் விளக்கு அணையின் தருவாயில் இருக்கிறது. உன் விளக்கு தண்டு நீ எரியாட்டினா அந்த இடத்திலிருந்து அகற்றப்படும். உன் விளக்கு அணையின் தருவாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல வேளை மனம் திரும்பினா அந்த எண்ணெய் வருமா? அந்த விளக்கு மங்கி எரியாதான், எண்ணெய் ஊற்றப்படுமா? இன்றைக்கு நம்ம பெட்ரோல் வண்டி, பைக்கோ காரோ வச்சுருக்கிறோன்னா அந்த பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு என்ன செய்யணும்? உடனே நிரப்பணும், இல்லைன்னா நடுவழியில் நின்றுவோம். ஏன்னா எண்ணெய் இல்லையே, தீர்ந்து போய்விட்டதே. அதே போல தாங்க நம்ம ஆவிக்குரிய நிலைமை. போன வாரம் ஜெபம் பண்ணேன், போன வருஷம் நான் பைபிள் வாசித்தேன் அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாது. அன்ன தினமும் நம்ம ஜெபிக்கணும். அன்றன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம உச்சு பார்க்கணும். அதற்கு தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த விளக்கு தண்டுகிட்ட போகிறோம். அந்த விளக்கு அணையாதபடி நம்ம இருதயத்தை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாராம், வார்த்தையால் நிரப்புகிறாராம். 119ஆம் சங்கீதம் 105 பார்த்தீங்க என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் போகும் பாதைக்கு வெளிச்சம் உம்முடைய வார்த்தை, என் கால்களுக்கு அது தீபம். பாதைக்கு வெளிச்சம் கர்த்தருடைய வசனம், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதா.
இன்னைக்கு அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம படித்து அதை தியானித்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம விளக்கு அணையாது, சுடர் விட்டு எரியும். அதற்குத்தாங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தாவீதனுடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு யுத்தம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. ஆனா அவன் கூட இருந்தவங்க அவனை எந்த யுத்தத்துக்கும் தேவையில்லாம அழைக்கல. இவங்களே சில யுத்தத்தை சமாளிச்சாங்க. ஏனென்றால் 2 சாமுவேல் 21:17 சொல்லுகிறது, இஸ்ரவேல்ல நீர் ஒரு விளக்கு, உங்களுடைய விளக்கு அணையாதபடி எதிரிகளை நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி யுத்தத்துல தாவீதே அந்த பக்கம் விடாதபடி கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபட அவனை அப்படியே மறைத்து வைத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம விளக்கு எரியுதா? வசனம் சொல்லுது, யோபு 18:5-6 வசனத்துல, துன்மார்க்கனுடைய விளக்கு அணையுமா? நம்ம கடவுளை மதிக்காம நேசிக்காம மனம் போன போக்குல வாழ்ந்தா நம்ம விளக்கு அணைஞ்சிரும். நீதிமொழிகள் 20:20 சொல்லுது, தன் தாயையும் தகப்பனையும் மதிக்காதவன் போஷிக்காதவனுடைய விளக்கு அணைந்து போகுமா? நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி தாயை புறக்கணிச்சு தகப்பனை புறக்கணிச்சு, உனக்கு ஒரு பணமும் உதவி செய்ய மாட்டேன், சாப்பாடும் கொடுக்க மாட்டேன், நீ என் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க புறக்கணிச்சிங்கன்னு வைங்க, விளக்கு அணைஞ்சு போகுமா? அதான் புத்தி இல்லாத வாழ்க்கை. அதனால தான் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, எங்கள் விளக்கு அணைகிறது, கொஞ்சம் என்ன கொடுங்கள்னா அவங்க கை விரிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி, எங்க விளக்கு எரியணும், நாங்க பிரகாசிக்கணும், இயேசுவே இறங்குனா உங்களுக்கு திராட்சை ரசம் தருவார், என்னையும் பார்ப்பார், உங்களை அணையாதபடி காத்து கொண்டு இந்த நாள்ல அற்புதமா உங்களை நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் விளக்கு பிரகாசிக்கட்டும், அணையாதபடி எண்ணெய் ஊற்றும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை உம்முடைய வசனத்தினாலும் அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த நாளிலே கர்த்தர் அற்புதமாய் நடத்தும் காரியங்கள் கைகூடி வர செய்யும். தேவ பிரசன்னம் அவர்களை ஆண்டி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.